மரியாதையே வாழ்க. அன்பான மரியணைக்கான ஒரு யூடியூப் சேனல் இளைவன் அனைவருக்கும் தேவதாயன் திருப்பேரால் வாழ்த்துக்கள். சக்தி மிகுந்த கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படின்னு நாம் மாதா பிரார்த்தனையில் வேண்டுறோம். மாதா பரிசுத்த தாய், அருள் நிறைந்தவர்கள், புதுமைகளை செய்கின்றவர்கள், சக்தி மிகுந்தவங்க. அதுக்காக தான் வேளாங்கண்ணி, பூண்டி, லூர்து, ஃபாத்திமா, குவாடலூப் அப்படின்ட்டு உலகம் முழுசும் இருக்கிற அவங்களுடைய திருத்தலங்களுக்கு மக்கள் கோடிக்கணக்காக போகிறாங்க. இதை ஏற்காதவர்கள், மாதாவுக்கு சக்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்களாம் புதுமையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கின்றவர்கள், அவங்க சாதாரண பெண்ணு தான் அந்த அம்மா, அவனும் பெரிய சக்தி மிகுந்தவங்களாம் கிடையாது, அப்படி அவங்களால புதுமை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பதில் ஒரு வசனத்தின் மூலம் கடவுள் பதிலடி தருகின்றார். கடவுள் தன்னுடைய பைபிளிலிருந்து வசனத்தின் மூலம் இந்த மாதிரி மாதாவுக்கு எதிரான கருத்துக்களுக்கு பதிலடி தரார். அந்த வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் பணி 6வது அதிகாரம் 8, 9, 10 3 வசனங்கள். முடியப்பர் அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் மக்களிடையே மாபெரும் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்து வந்தார். அப்போது உரிமை அடைந்தோரின் ஜெபக்கூடத்தை சார்ந்த சிலரும், சிரேனே, அலெக்சாண்ட்ரியா நகரினர் சிலரும், சிலிசியா, ஆசியா நாட்டினர் சிலரும் முடியப்பரோடு தர்க்கம் செய்ய கிளம்பினர். ஆனால் அவரது ஞானத்தையும் அவர் வழியாய் பேசிய தேவ ஆவியையும் அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்போஸ்தலர் பணி 6வது அதிகாரம் 8, 9, 10 வசனம். இந்த முடியப்பர், அதாவது இங்கிலீஷில் ஸ்டீஃபன், செயின்ட் ஸ்டீஃபன், பொது தமிழாக்கத்தை வருது ஸ்தேவான் அப்படின்வாங்க. இவர் தான் முதல் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக, வேத சாட்சியாக மரித்தவர், கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட்டவர். அவரை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்போஸ்தலர் பணியில் மறுபடியும் நான் வாசிக்கிறேன். முடியப்பர் அருளும் ஆற்றலும் நிறைந்தவராய் மக்களிடையே மாபெரும் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்து வந்தார். அப்போது உரிமை அடைந்தோரின் ஜெபக்கூடத்தை சார்ந்த சிலரும், சிரேனே, அலெக்சாண்ட்ரியா நகரினர் சிலரும், சிலிசியா, ஆசியா நாட்டினர் சிலரும் முடியப்பரோடு தர்க்கம் செய்ய கிளம்பினர். ஆனால் அவரது ஞானத்தையும் அவர் வழியாய் பேசிய தேவ ஆவியையும் அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. இங்கே ஒரு சாதாரண மனிதனுடைய சக்தி இங்கே சொல்லப்படுது. முடியப்பர் சாதாரண ஒரு மனிதர், நம்மளை மாதிரியானவர், ஆண்டவர்கிட்ட இருந்தவர். அவருக்கு அருளும் ஆற்றலும் நிறைந்தவராக இருந்தார்ன்ட்டுன்னு பைபிள் சொல்லுது. பிறகு மாபெரும் அருங்குறிகளையும் அற்புதங்களையும் செய்தார் அப்படின்னு சொல்லுது. அவர்கிட்ட தர்க்கம் செய்கிறதுக்கு யாராலையும் முடியல. ஏன்னா அவர் வழியாய் பேசிய தேவ ஆவியை அவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அவர்கிட்ட இருந்த தேவ ஆவி, பரிசுத்த ஆவியை அந்த இவரை எதிர்த்தவங்களை ஒன்றும் பண்ண முடியல. அவங்களால இவரை எதிர்த்து தன்னுடைய அப்போஸ்தலர் முடியப்பருக்கு ஆண்டவர் அருளையும் ஆற்றலையும் அற்புதங்களையும் அருங்குறிகளையும் செய்யும் வல்லமையை தந்திருந்தால், தன்னை பெற்ற தாயான தேவத்தாய்க்கு அவர் எவ்வளவு வல்லமையை கொடுத்திருக்க முடியும்? அவர் வல்லமையை கொடுக்காமல் இருக்க முடியுமா? இப்போ சொல்லுங்கள், யாராச்சும் மாதா சாதாரண பெண் அப்படின்னோ, அவங்களால புதுமையை செய்ய முடியாதுன்னோ, அவங்கள்ட்ட வேண்ட தேவையில்லைன்னோ, அவங்கள்ட்ட பக்தி செய்ய கூடாதுன்னோ சொன்னால், மாதாவை ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னால், இந்த அப்போஸ்தலர் பணி 6வது அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் அந்த பைபிள்லேருந்து நீங்கள் கிழிச்சு தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா முடியப்பருங்கிறவர் ஒரு சாதாரண மனிதன், ஸ்டீஃபன். அவர் மிகப்பெரிய வல்லமை மிக்கவராக இருக்கிறப்ப ஏன் கடவுளை பெற்ற தாய்க்கு கடவுள் வல்லமையையும் சக்தியையும் கொடுத்திருக்க முடியாது? கேள்வி வருது இல்லையா? பகுத்தறிவு உட்படுத்தி இதை நம்ம சிந்திக்கணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமாக கருத்துக்களை மாதாவுக்கு எதிராக சொல்கின்ற அந்த கும்பலுக்கு இப்படியெல்லாம் நாம் எதிர்கேள்வி கேட்டு மாதாவை நாம் ஆதரித்து போரிட வேண்டும். மரியணைக்கான போர் சேனலுடைய குறிக்கோளே அதுதான். இந்த மாதிரியான மாதாவுக்கு ஆதரவான தர்க்கங்கள் தொடரும். தொடர்பிருங்கள் மரியன்னை காண போர் சேனலோடு.
கடைசியாக இந்த பகுதி, இந்த வசனம் முடியுது எப்படின்னா, நல்லது செய்த அவரை தலைமைச் சங்கம் முன் நிறுத்தி குற்றம் சாட்டினார்கள். யாரை? இந்த முடியப்பெற. அப்போ நடந்த ஒரு கடைசி தருணத்தில் இருந்த அந்த அனுபவம் பைபிள் இப்படி சொல்லுது. அனைவரும் அவரை உற்று பார்த்தபோது அவரது முகம் வானதூதரின் முகம் போல் இருக்க கண்டனர் அப்படின்னு. அப்போ அவருக்கு கடவுள் எவ்வளோ பெரிய வல்லமை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி குற்றம் சாட்டி அவரை கொல்லணும்னு தீர்மானித்து தலைமை சங்கத்தில் நிற்க வச்சு அவரை கேள்வி மேலே கேள்வி கேட்குறப்ப கடைசியாக எல்லாரும் அவரை பார்க்குறாங்க. அப்போ அவருடைய முகம் வானதூதரின் முகம் போல் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்திருக்கு. கடவுள் மாதாவிற்கும் அதே கொடைகளை தருகின்றார். தேவத்தாயும் சக்தி மிகுந்தவர், வல்லமை மிகுந்தவர், மிகப்பெரிய புதுமைகளெல்லாம் செய்யக்கூடிய தாய், அருங்குறிகளை செய்யக்கூடிய தாய். அதனால்தான் வேளாங்கண்ணிக்கும் பூண்டிக்கும் பாத்திமாவுக்கும் லூர்துக்கும் கோடிக்கணக்கான மக்கள் போய் மாதாவை ஆர்ப்பரித்து வணங்குறாங்க. அன்பானவர்களே, இதே மாதிரியான இன்னொரு விளக்கத்தில் மீண்டும் சந்திப்போம். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவின் பக்தியை, மாதாவின் செய்திகளை பரப்புவோம். நன்றி. மரியாயே வாழ்க.